ஹாய், திஸ் இஸ் லக்ஷ்மன். நம்ம இந்த வீடியோவில் கேது காரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேது ஒவ்வொரு பாவத்தில் நிக்கும்போது அதனுடைய பலன் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த பாவத்தில் எந்த பாவத்தில் நிற்கிதுங்கிறத நீங்கள் நார்மல் ட்ரெடிஷ்னல் சார்ட்டில் உங்களுக்கு எந்த பாவத்தில் இருக்கோ அது வேலை செய்யும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேபி சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்திலையும் உடைய பாவ புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதில் கேது தொடர்பு இருந்தாலும் இது வேலை செய்யும். சரிங்களா? ஸோ அதனால நான் சொல்லக்கூடிய பலன்களில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2ல கேதுக்கு நான் ஒரு பலன் சொல்றேன். உங்களுக்கு அது ஒத்துப்போகுது. அதே சமயம் உங்க ஜாதகத்துல 2ல கேதுவே 2ஆம் பாவத்துல கேதுவே இல்ல, உங்க ட்ரெடிஷனல் சார்ட்ல இல்லன்னா, குழப்பிக்க வேண்டியதில்ல. நீங்க கேபி சார்ட் நீங்க ஜெனரேட் பண்ணீங்கன்னா, அப்போ நீங்க அந்த பாவ தொடர்ப பார்க்க முடியும். நான் கேபி சார்ட் எப்படி இது பண்றது, அது எப்படி பார்க்கறது எல்லாமே நானு வர வர வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இத கேட்கும்போதே, உங்களுக்கு எந்தெந்த குணங்கள்லாம் இருக்குன்னா, உங்களுக்கு எந்தெந்த தொடர்புலாம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகத்துல இருக்கிறதும் இருக்கும். அது இல்லாம மிச்சமும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு லக்ன கேது. லக்ன கேதுவா இருக்கிறவங்க, லக்னத்துல கேது இருந்தாலே ரொம்ப ஒரு மாரி பயமுறுத்துற மாரி தான் நெறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க. பட் உண்மையில லக்ன கேது இருக்கிறவங்க ஒண்ணும் இல்ல. ஒரு ப்ராப்ளம் சால்வரா இருப்பாங்க. ரொம்ப டீப் திங்கரா இருப்பாங்க. அ தாடி பெருசா வச்சுக்குவாங்க. தாடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆ இதே அது சுக்கிரன் தொடர்பு இருந்தா, தாடிய கொஞ்சம் ப்ராப்பரா ட்ரிம் பண்ணி வச்சிருப்பாங்க. சுக்கிரன் தொடர்பு இல்லன்னா, தாடி இப்ப எவ்வளோ பெருசா இருந்தாலும் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும். யாராவது திட்டாம போய் ஹேர் கட் பண்றதோ, தாடிய ட்ரிம் பண்றதோ பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா, மத்தவங்கள புரிஞ்சுக்க நினைப்பாங்க. மத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா அவங்களுக்கு ஈஸியா புரியும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான குணம். அதனால என்ன ஆகும்னா, சாதாரணமாவே யாருன்னே தெரியாதவங்க கூட பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்தா கூட தானா யாராவது ஒருத்தர் அவங்க பிரச்சனைகள சொல்லுவாங்க. பார்த்தாலே உங்ககிட்ட நம்ம பிரச்சனைலாம் சொல்லணும்னு தோணும். அதுதான் அந்த கேது லக்னத்துல இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. புரியுதுங்களா? இது அதே மாரி எல்லா பெரும்பாலான ஞானிகளுக்கும் லக்ன தொடர்புல கேது இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இது மாரி ஞானம் சார்ந்த ஒரு கிரகம். நீங்க ஞானம் சார்ந்ததுன்னா, இது குரு பார்த்தீங்கன்னா, அது வேற, இது வேற. குரு ஒரு மதம். மதம் சார்ந்த ஒரு கிரகம். மதத்துக்கான கிரகம் அது. இது ஞானத்துக்கான கிரகம் இது. நீங்க ஊர்ல ஒரு கோயிலுக்கு போறது அப்படின்னா, அது குரு காரகம். அதே ஆசிரமத்துக்கு போறீங்கன்னா, அது கேது காரகம். சரிங்களா? குருங்கிறது அது டோட்டலா வேற. அது சமூகம் சார்ந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பூஜை, புனஸ்காரம் இந்த ரூல்ஸ்குள்ள இருக்கிறது அது. இது கேதுங்கிறது தியானம் பண்றது, அந்த மாரி விஷயங்கள்ல அ தன்னுடைய மனசு என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. தனக்குள்ள போறது. மத்தவங்கள பத்திலாம் இல்ல. ஸோ அதுதான் கேதுங்கிறது. அதனால லக்னம் கேதுவா இருக்கிறதுல சிக்கல் என்ன அப்டின்னா, ஒரு எதிராளிய புரிஞ்சுக்க நினைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மள அடிக்க வரவங்க, சில நேரம் கொலை பண்ண வரவன கூட அவனுக்கு ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் அப்டின்னு யோசிச்சுட்டு இருப்போம். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு சுயநலம் இல்லாத ஆட்கள். சுயநலம்னா என்னன்னே புரியாத ஆட்கள். அதனால நெறைய பேர் அவங்கவங்களுடைய சுயநலத்துக்கு இவங்கள பயன்படுத்திக்குவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப முடியாத கட்டத்தில தான் இவங்களுடைய சுயநலமே வேலை செய்யும். சுயநலம்ங்கிறது ஆ ஒரு தப்பா கூட சொல்லல. நான் சொல்ற சுயநலம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கிற ஒரு அடிப்படை குணம். ஏன்னா, அந்த உயிர் தன்னை காத்துக்கணுங்கிற ஒரு மனநிலை அது கொடுக்கும். பட் அதே சமயம் கேது காரகத்தில இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அந்த ஒரு வெள்ளந்தி தன்மை இருக்கும். சந்திரனுக்கும் அப்படிதான் ஓரளவுக்கு. பட் ஸ்டில் சந்திரன விட கேது ரொம்ப அதிகம். ஏன்னா, எதிராளி ஏன் அவங்க இது செய்றாங்கன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். நம்ம சைட்ல தப்பு இருக்கும். எது வந்தாலும் உடனே நம்ம சைட்ல தப்புன்னு தான் முதல்ல யோசிப்போம். அடுத்தவங்க தப்புன்னு அவங்களுக்கு யோசிக்க வராது. அதே மாரி அடுத்தவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது, என்ன பண்ணாலும் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, கடைசி கட்டத்தில இப்போ ஒரு எறும்ப அமுக்குறோம், கொல்றதுக்காக அழுத்துறோம். அந்த நேரத்தில அது கடிக்கும் பாருங்க. மத்தபடி அது தானா நம்மள கடிக்க போறது எதுவும் இல்ல. நம்ம போய் அத நசுக்குனாலோ, அது மேல உட்கார்ந்தாலோ இத பண்ணும். அந்த மாரி ஒரு நம்பளா போய் எதையாவது ஒண்ணு தொந்தரவு பண்ணாலோ ஒழிய, தொந்தரவு பண்ணி கடைசி கட்டத்தில தான் அவங்களுக்கு ஆமா நம்மளும் ஒரு ஆளு நமக்குன்னு ஒரு இது உண்டு. இன்னொன்னு அவங்க கண்ணாடில முகமே பார்க்க மாட்டாங்க. முகம் பார்க்கணும்னு தோணவே தோணாது. சரிங்களா? பெரும்பாலானவங்களுக்கு முகமே அடையாளமே தெரியாது. அந்த முகமே "ஓ! இதுதான் நானா?" அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க. பெண்களும் சரி, பெண்களும் மேக்கப்பே பண்ணிக்க மாட்டாங்க. நீ ஜெனரலா பெண்கள்னாலே மேக்கப் பண்ணிக்குவாங்கன்னு நெனச்சீங்கன்னா, லக்ன கேது இருக்கிற பெண்கள் மேக்கப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்க உங்களுக்கு ஜாதகத்துல லக்னத்துல கேதுவே இல்ல ட்ரெடிஷனல் சார்ட்ல. ஆனா மேக்கப் பண்ணிக்க மாட்டீங்கன்னா, நீங்க கேபி சார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா உங்களுக்கு லக்ன தொடர்புல கேது இருந்தே தீரும். சரிங்களா? அதே மாரி லக்னத்துல கேது இருக்கு. ஆனா நான் மேக்கப் பண்ணிக்குவேன்னு சொல்றீங்கன்னா, உங்களுக்கு கேதுவும் இருக்கும், பாவத்தோடல சுக்கிரனும் இருக்கும். 2ம் கலந்திருக்கும். அதான் விஷயம். சரிங்களா? ஸோ இது அந்த ஒரு தன்மை குடுக்கும்.
இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, சதா சர்வ காலமும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே, யோசிச்சுக்கிட்டே, டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கும். லைஃப்ப வந்து ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது? இந்த மனநிலை தான் கேதுக்காரக ஆட்களுக்கு இருக்கும். இதே வந்து 2ஆம் பாவ கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஆராய்ச்சிக்காரர்களும் அதான். சரிங்களா? ஞானிகளும் அதான். ஜோதிடர்களும் அதான். ஆராய்ச்சிக்காரர்களும் அதுதான். சரிங்களா? ஏன்னா, கேது தான் மேத்தமேட்டிக்ஸ்க்கான கிரகம். சரிங்களா? கேது வந்து நெறைய பேர் வந்து ஜோதிடத்த வந்து புதன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. பட் புதன் வந்து ஒரு மொழிக்கான கிரகம். படிப்பறிவுக்கான கிரகம். படிப்பறிவு நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறது எல்லாமே என்னன்னா, தியரிய படிச்சு, படிச்சு, படிச்சு அது வழியா இருக்கிறவங்க. ஸோ அந்த மாரி பசங்களுக்கு வந்து புதன் சூப்பரா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல நார்மல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற பசங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க. அதே மேத்ஸ் நல்லா போடுற பசங்க அது ஒரு தனி கேட்டகரியா இருக்கும். நார்மலா படிக்கிறவங்க எல்லாருக்கும் மேத்ஸ் வரணும்னு அவசியமே இல்ல. மேத்ஸ் வரவனுக்கு எல்லா படிப்பும் வரணும்னு அவசியமே இல்ல. சரிங்களா? ஏன்னா அந்த மேத்ஸ்ன்னு வரும்போது மட்டும் அது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஏரியாக்குள்ள போகுது. அது வெறும் தியரி கிடையாது. அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது. புதன் வந்து மனப்பாடம் பண்ற கிரகம். சரிங்களா? அத வந்து ஜோதிடத்தோட எப்படி கலந்தாங்கன்னு தெரியல. ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க நம்ம வந்து என்ன சொல்றது? ஒரு இன்ட்யூஷன் அங்க வேலை செய்யும். ஒரு ப்ராப்ளம் சால்விங் வேலை செய்யும். இது எல்லாமே ஜோதிடம் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ கேதுவுக்கு தான் காரகமா வரும். ஸோ அதனால ஜோதிடர்களே கேது தான். அதனால ஜோதிடர்கள் நெறைய பேர் வந்து கேதுவ வச்சுட்டு, கேதுவ சொல்லி கேதுவுனால மக்கள பயமுறுத்துறது அவசியமே இல்ல. ஏன்னா, சொல்லக்கூடிய ஜோதிடரே கேது காரகம் உள்ளவரா தான் இருப்பாரு பெரும்பாலும். கேது காரகம் இருந்தா தான் ஜோதிடம் நல்லா பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஏன்னா அப்பதான் டீப்பா திங்க் பண்ண முடியும். அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ஒருத்தருக்கு சொல்றோம், பலன் சொல்றோம். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு திரும்ப வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே அனாலிசிஸ்க்கு எல்லாத்துக்குமே கேது தான் காரகம். சரிங்களா? ஸோ இதுதான் கேது வந்து முதல் பாவம். 2ஆம் பாவ கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் எல்லா விஷயத்தையும் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்றது. இந்த மாரி விஷயங்கள் செய்றதெல்லாம் வந்து 2ல கேது உள்ளவங்க செய்வாங்க. இத நீங்க கம்பேரிட்டிவா புரிஞ்சுக்கணும்னா, 2ல குரு உள்ளவங்க. 2ல குரு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் தான் குடுப்பாங்க. ஷார்ட்டா அவங்களுக்கு என்ன வேணும்? அங்க இப்படிதான் இருக்கணும். இதான் ரூல்ஸ். அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய, அதுக்கு விளக்கம் குடுக்க சொன்னா அவங்களுக்கு அது வராது. சரிங்களா? நீங்க டீச்சர்ஸ்லயே குருகாரக டீச்சர் பார்த்தீங்கன்னா, வருவாங்க, பாடத்த எடுப்பாங்க, பாடத்த அப்படியே நடத்துவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அது அடுத்த ஸ்டெப் வந்து இன்னொருத்தருக்கு புரியுதா, புரியலையாங்கிறதெல்லாம் விஷயமே இல்ல. அதே இந்த சைட்ல இதே வந்து ஒரு கேதுக்காரக ஆள் போய் எடுத்தாங்கன்னா, ஏன் இது இப்படி இருக்கு? எதனால இப்படி இருக்கு? அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கூட சொல்லுவாங்கல்ல, புரிஞ்சு படிக்கணும். படிக்கிறது கூடாது, புரிஞ்சு படிக்கணும். அந்த புரிஞ்சு படிக்கணும்னாலே உங்களுக்கு கேது நல்லா இருந்தா தான் நீங்க புரிஞ்சு படிக்க முடியும். புதன் மட்டும் இருந்ததுன்னா படிக்க மட்டும் தான் முடியும். புரிஞ்சுலாம் படிக்க முடியாது. சரிங்களா? அடுத்து 3ஆம் பாவ கேது. 3ஆம் பாவ கேது பார்த்தீங்கன்னா, இயல்பாவே கேதுனாலே ப்ராப்ளம் சால்விங் தான். 3ஆம் பாவம் கேதுவா இருக்கிறவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, பெரும்பாலும் உங்களுக்கு ஜாதகத்தில 3ல கேது இருக்கும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில இப்போ வந்து கேது 3ல இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க சொல்யூஷன தேடியே போவீங்க. அஸ்ட்ராலஜிய தேடி வருவீங்க. இல்ல வந்து ஞானிகள தேடி போவீங்க. அந்த மாரி தத்துவங்கள தேடி போவீங்க. ஆ மனசுனா என்ன? ஆன்மானா என்னன்னு தேடி போறது. இதுதான் வந்து 3ஆம் பாவ கேதுவுடைய அனாலிசிஸ் இருக்கும். எதையும் கண்ண மூடித்தனமா நம்ப முடியாது. அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது தேடல் வந்தே தீரும். இது கிடையாது, இது இப்படி கிடையாது. எனக்கு தெரியுது. என் என் அனுபவத்தில இந்த நம்பிக்கை ஒத்து வராதுன்னு நெனைக்கிறம்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஆராய்ச்சிக்குள்ள போயிடுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் 3ல கேது உள்ளவங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? 3ல கேது உள்ளவங்க தனியா வந்து அவங்களா ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு இல்ல. ஆராய்ச்சி பண்றவங்க கிட்ட அவங்க போவாங்க. இப்ப ஜோதிடர்கள் தேடி வருவாங்க. அந்த மாரி ஆட்கள் தேடி போறது தான் 3ல கேது அவங்களுக்கு கொடுக்கும். அதே வந்து 4ல கேதுங்கிறது 4ங்கிறது ஒரு இடத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சொத்த சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாரிலாம் சொல்லும்போது, முன்னாடியே சொன்ன மாரி 4ல கேதுங்கிறது ஆசிரமத்த குறிக்கக்கூடியது. 4ல குருன்னா கோயில குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? 4ல புதன்னா அது வந்து கல்வி நிலையங்கள குறிக்கக்கூடியது. அந்த மாரி கேது வந்து ஆசிரமங்கள குறிக்கக்கூடியது. ஆசிரமத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு வகையில ஆசிரமத்தோட தொடர்புல இருப்பாங்க. ஆசிரமத்தில வந்து தங்கியிருப்பாங்க. ஆசிரமத்தோட இருக்கணும்னு நெனைப்பாங்க. இல்லன்னா வீட்ல வந்து ஒரு மாரி வீட்ல வந்து சிக்கலாவே இருக்கும். அதனால ஆசிரமத்துக்கு வர்றது மேல ஒரு தனி ஈடுபாடு இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு 4ல கேது. 5ல கேதுன்னா வந்து ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு இன்ட்யூஷன் வேலை செய்யும். ஜோதிடம் வந்து நல்லாவே வரும். ஜோதிடம் மத்த ஆராய்ச்சிகளும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஆ சாரி ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடாது. ஆராய்ச்சி வந்து 8ஆம் பாவம். இயல்பா வந்து ஜெனரலா 5ஆம் பாவம் வந்து ஒரு கிரியேட்டிவ் பாவம். வீடு உருவாகுறது, குழந்தைகள் பாவம் இதெல்லாம் சொல்லுவோம். அப்ப அந்த 5ஆம் பாவத்துல வந்து இப்ப நீங்க வந்து ராகுனா விளையாட்டு துறையில இருப்பாங்க. அந்த மாரி வரும்போது, கேதுங்கிறது ஜோதிடர் அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ 2, 5 கேது தொடர்பு இருக்கும்போது, ஒரு ஜோதிடர் ஜோதிடத்த வந்து
தொழிலா அவங்களால நல்லா செய்ய முடியும். அவங்க சொல்றது நடக்கும். வாக்குப்பளிதம் இருக்கும். ஓரளவுக்கு வந்து அவங்க சொல்றது நடக்கும். அவங்க வந்து ஜோதிடத்த அப்படியே எடுத்து பண்ணுவாங்களா இருக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவ கேது. 6ஆம் பாவ கேதுங்கிறது என்னன்னா, 6ஆம் பாவம் ஜெனரலா வேலைய குறிக்கக்கூடியது, உணவ குறிக்கக்கூடியது, இந்த மாரியான காரகத்துவத்துக்குள்ள உள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? இவங்க 6ஆம் பாவ கேது உள்ளவங்க, ஜோதிடம் சார்ந்த தொழிலு, இல்லன்னா சைக்காலஜி சார்ந்த தொழிலு, இல்லன்னா ரிப்பேர் சார்ந்த தொழிலு, எனி சர்விஸ் சென்டர் கேது தான். பிரச்சனைன்னு வந்துட்டா, நம்ம பொருள் வாங்க போம்போது ஷோரூம் அழகா இருக்கும். எல்லாமே அழகா இருக்கும். சரிங்களா? அதே இப்ப அந்த பொருள்ல பிரச்சனைன்னு நீங்க அங்கேயே எடுத்துட்டு போங்க. அங்க பக்கத்துல ஒரு இடம் காட்டுவான். எல்லாமே வந்து பிரச்சனையாயி கிடக்கும். ஓகேங்களா? அதுதான் கேதுவுடைய இடம். ஏன்னா, அங்க தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க கேதுவ வந்து பிரச்சனைன்னும் பார்க்கலாம், தீர்வுன்னும் பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம பிரச்சனைன்னு பார்த்து கேதுவ பார்த்து பயப்படுறோம். அவசியமே இல்ல. கேது தீர்வும் அதுதான் குடுக்கப் போகுது. எப்பவுமே கேது வந்து ஒரு பிரச்சனைய பெருசாக்கி, அதன் மூலியமா தீர்வ குடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். இன்னும் சொல்லப்போனா உண்மைய நோக்கி நம்ம தள்ளி கொண்டு போகும். உண்மைய நோக்கி தள்ளி கொண்டு போம்போது, பெரும்பாலும் நமக்கு வந்து அது வந்து கசப்பா தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஒரு சமூக சட்டமைப்புக்குள்ள இருக்கோம். அண்ணன்னா இது, தம்பினா இது, அக்கானா இது, தங்கச்சினா இது, அம்மானா இது, அப்பானா இது, குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் இப்படிதான், இப்படிதான், இப்படிதான்னு எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சரா வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் இது வந்து இந்த ஒரு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா இது வந்து கேள்வி எழுப்பும். நான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து கல்யாணம் கல்யாணம் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்த இனிஷியேட் பண்ணி எடுத்து பண்ண மாட்டேங்கிறாரு. ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா அந்த அப்பாவுக்கான அந்த ஒரு தன்மை அவர்கிட்ட இல்ல. சரிங்களா? இத உணரும்பொழுது அந்த பொண்ணுக்கு அந்த அப்பாங்கிற அந்த அந்த ஒட்டுமொத்த பிலீஃப் சிஸ்டம் ஒண்ணு உருவாக்குதுல்ல. அது வந்து உடைஞ்சு, அவர் ஒரு சாதாரண மனிதனா அங்க மாறுறாரு. சரிங்களா? இதெல்லாம் தான் கேது செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ 7ஆம் பாவ கேது. 7ஆம் பாவ கேதுங்கிறது பார்த்தோம்னா, கல்யாண பாவம் 7ஆம் பாவங்கிறது. அதே கல்யாண பாவத்துல 7 கேது இருந்தா உடனே கல்யாணம் டிலே ஆகும். இந்த மாரி தான் சொல்லுவாங்க. பட் அத அப்படி எடுத்துக்க வேண்டியதில்ல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சிக்கல் இருக்கும் அதுல. அதே சமயம் வரக்கூடிய ஆள் வந்து, அவங்க வந்து ஞான தேடல் உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வரா இருப்பாங்க. சொல்யூஷன் தேடுறவங்களா இருப்பாங்க. டீப் திங்கரா இருப்பாங்க. ஸோ கேது காரகம் இருக்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து ஆ அவங்களுக்கு வந்து ஒரு கணவராவோ, மனைவியாவோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா, அந்த 7ஆம் பாவம்ங்கிறது தாம்பத்தியத்துக்கும் கிட்டத்தட்ட அதுதான். அப்ப அங்க வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து 7ஆம் கேது இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பெருசா அந்த தாம்பத்தியத்தில ஈடுபாடெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாரி விஷயங்கள் இருக்கலாம். சரிங்களா? அப்படிதான் அது இதாகும். மத்தபடி 7ல கேது இருந்தாலே தப்பு அந்த மாரி எடுத்துக்க வேண்டியதில்ல. அதுக்கும் ஒரு காரகம் இருக்கு. அந்த காரகத்துல உள்ளவங்க வருவாங்க. எப்படி புதன் இருந்தா ஒரு படிப்பாளியா, மொழி ஆளுமை உள்ளவரா வருவாங்களோ, அந்த மாரி கேது இருந்தா ஒரு டீப் திங்கரா வருவாங்க. அப்படிதான் நம்ம அத பார்க்கணும். அதே 8ல கேதுன்னும்போது 8ஆம் பாவங்கிறது நோய் பாவம். நோய் பாவத்துல கேது வந்து ஆ அது வந்து புற்றுநோய் உட்பட சில நோய்கள வந்து இல்ல கட்டிகள உருவாக்குறதுன்ற மாரி இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியில பார்த்திருக்கோம். பட் அது வந்து முழுமையா இன்னும் முடிவுக்கு வரல. அதனால அத வச்சு எதுவும் பயந்துக்க வேண்டாம். அதே வந்து 8ஆம் பாவம் இன்னொரு விஷயம் இருக்கு. அ 8ஆம் பாவம் வந்து ஆராய்ச்சிக்கான 8ஆம் பாவங்கிறது 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைக்கான பாவம். 9ஆம் பாவத்துக்கு முந்தின பாவம் 8ஆம் பாவங்கிறது அந்த நம்பிக்கைகள எல்லாத்தையும் கேள்வி எழுப்புற, அது உண்மையான ஆராய்ச்சி செஞ்சு, அதிலிருந்து இன்னொரு தளத்துக்கு புதுசா சில விஷயங்கள உருவாக்கக்கூடிய தன்மை தான் 8ஆம் பாவம். அதான் 8ஆம் பாவம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்பாங்க. அது ஒரு வகையில வலி, வேதனை தான். இப்போ ஒருத்தர் நம்புறது இந்த சமூகம் ஒண்ணு நம்புது. அந்த நம்பிக்கைக்குள்ளேயே நம்மளும் வாழ்ந்துட்டோம்னா, ரொம்ப ஈஸியா பாதை ஈஸியா இருக்கும் நமக்கு. ஆனா, அத நம்ம நம்பலன்னும்போது, அத உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண உட்காரும்போது என்ன ஆகும்னா, அந்த இதுவரைக்கும் இருக்கிற நம்பிக்கையின் மூலியமா இருக்கிற அந்த ஆட்களையும் நம்ம எதிர்க்கிறோம். இப்ப இந்த வீடியோவுக்கே பாருங்க. வீடியோ வெளிய போச்சுன்னா, அதுல அவ்ளோ அவ்ளோ எதிர்ப்புகள் வரும் நெறைய விஷயத்துல. நம்ம காமனா நம்பிக்கை நெறைய இருக்கு. அந்த நம்பிக்கையெல்லாம் உடைக்கும்போது பயப்படுவாங்க. அது வந்து குழப்பத்த உருவாக்கும். அதே வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணறதுக்கான தன்மையும் அதில 8ஆம் பாவ கேது உள்ளவங்க தொடர்பு உள்ளவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமா அந்த ஒரு சமூகத்த இன்னொரு ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கு, அந்த ஒரு ஜோதிடத்த இன்னொரு ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு, இல்ல அவங்க இன்வால்வ் ஆகிற எதுவா இருந்தாலும் எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு கேது வந்து மேத்தமேட்டிக்ஸ் சொன்னேன். அதனால பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் இதெல்லாமும் கேதுவுடைய காரகத்துல தான் வரும். சரிங்களா? அதேதான் 9ஆம் பாவ கேது உயர்கல்வி. சரிங்களா? உயர்கல்வியில 9ஆம் பாவங்கிறது உயர்கல்விய சொல்லக்கூடிய கிரகம். தூர பயணங்கள் சொல்லக்கூடிய கிரகம். சொல்லக்கூடிய பாவம். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, கேது உள்ளவங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஜோதிடம், இல்ல சைக்காலஜி இந்த மாரி விஷயங்கள் படிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. எனி ப்ராப்ளம் சால்விங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இல்ல மேத்ஸ் ஃபீல்ட்ல ஜாஸ்தியா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா, 10ஆம் பாவம். 10ஆம் பாவங்கிறது தொழில் பாவம். தொழில் பாவம்னா என்னன்னா, இப்ப 5ஆம் பாவத்துல கேது இருந்தா ஜோதிடர்னா,
10ஆம் பாவங்கிறது நெறைய ஜோதிடர்கள் சேர்த்து ஒரு தொழிலாவே அத வந்து ப்ராப்பரா செய்யறது, எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்து ஒரு செட்டப் உருவாக்கி, நெறைய பேர் செய்யறது, இல்ல இப்ப இந்த மாரி சேனல்ஸ்லாம் உருவாக்கி அதுல செய்யறது, நெறைய ஜோதிடர்கள உருவாக்குறது, இந்த மாரி தொழிலா செய்யும்பொழுது வர்றது 10ஆம் பாவ கேதுங்கிறது. அதே மாரி ஒரு சாஃப்ட்வேர்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஹேண்டில் பண்றது, ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேது வந்து ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்தது தான். டிடெக்டிவா இருக்கிறது. எனிதிங் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது. இன்ஃபர்மேஷன் கம்மியா இருக்கு. அத வச்சு ஆனா ஒரு விஷயத்த பிரெடிக்ட் பண்ணணும். எனி கைண்ட் ஆஃப் பிரெடிக்ஷன் கேது தான். அது மனசுல வச்சுக்கோங்க. வெதர் பிரெடிக்ஷன் பண்ணாலும் கேது தான். எத பிரெடிக்ட் பண்ணாலும் கேது தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கேது தான். ஓகேங்களா? ஸோ கேதுங்கிறது அந்த ஒரு இருக்கிறத வச்சு இல்லாத ஒண்ண உருவாக்குறது, ஒரு பிரெடிக்ட் பண்றது அது எல்லாமே கேதுவுடைய காரகத்துல வரும். 11ஆம் பாவ கேது 11ஆம் பாவங்கிறது நம்ம புகழ் அடையறது, லாபம் அடையறது இந்த மாரி குறிக்கும். சொந்த அனுபவத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு 11ல கேது கோச்சாரத்துல வரும்பொழுது, நெறைய என்ன வந்து ஒரு டக்கு 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 டக்குன்னு டைம் சயன்ஸ் வந்து நெறைய பேருக்கு போய் சேர்ந்தது. அவ்ளோ ஒரு பேரும் புகழுமா இருந்தது அந்த டைம்ல. அந்த ஒரு 1 வருஷங்கிறது வந்து, ஒரு அந்த ஒரு 1 1/2 வருஷம் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து குடுக்கும். ஸோ 11ஆம் பாவ கேதுங்கிறது, கேது ஆல்ரெடி இருக்கிற மத்த பாவத்துல கேது தொடர்பு இருக்கிற ஒருத்தர், அவங்களுக்கு 11ஆம் பாவத்திலயும் கேது இருந்தா, அதன் மூலியமா பரவல் ஏற்படும், புகழ் ஏற்படும், அந்த மாரி லாபங்கள் ஏற்படும். அதுதான். லாஸ்ட் 12ஆம் பாவ கேது. 12ஆம் பாவம்ங்கிறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு எல்லாத்துக்கிட்ட இருந்து விட்டு விலகி இருக்கிறது தான் 12ஆம் பாவம். நீங்க ஹாஸ்பிட்டல், ஜெயிலு, வெளிநாடு இது எல்லாமே 12ஆம் பாவம் தான். அப்ப கேது 12ஆம் பாவத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்ஜினியரிங்காக அவர் வந்து ஆன் சைட் போறாரு. அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். நார்மலா மெடிடேஷன்ல சொல்லும்போது கண்ண மூடி உட்காருவீங்க. அப்போ உலகமே கட் ஆயிடும் இல்லையா? அந்த மெடிடேஷனே 12ஆம் பாவம் தான். சரிங்களா? அதனால தான் 12ஆம் பாவத்துல கேது இருந்தா அவங்க வந்து ஞானம் அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு மறுபிறவி இல்லன்னு சொன்னது. பட் அந்த மாரியெல்லாம் எல்லாருக்கும்லாம் நடக்காது. பாருங்க அப்படி இருந்தா நெறைய பேர் ஞானம் அடையும். மத்தபடி வந்து மெடிடேஷன் பண்றதுல முதல்ல ஆர்வம் இருக்கும். ஞானம், ஞானகாரகன்னு கேதுவ சொன்னா கூட, ஞானம்ங்கிறது என்னன்னா மனசுக்கு அப்பாற்பட்டது. நம்ம ஜோதிடம்ங்கிறது மனசுக்கு உட்பட்டது. கேது இருக்கும்போது, அந்த ஒரு தன்மைக்கு என்ன அதுக்கு அதுக்கு நம்ம போறதுக்கான ஒரு தூண்டுதல ஏற்படுத்துமே ஒழிய, கேது நல்லா இருக்குங்கிறதுனாலே ஒருத்தர் ஞானம்லாம் அடைஞ்சிட முடியாது. சரிங்களா? அத நோக்கின தேடல் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த மனச மொத்தமா விடணும். ஓகேங்களா? அது வந்து அது வேற லேயர் அது. ஜோதிடம்ங்கிறது மனசுக்கு உட்பட்டது. ஸோ இதுதான் வந்து 12 பாவத்துக்கான கேதுவுக்கான காரகங்கள். நம்ம இந்த மாரி மத்த மத்த கிரகங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்துட்டு, அப்ப நீங்க ஒட்டுமொத்த பிக்சர் பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணு எங்கெங்க இருக்குங்கிறது புரிஞ்சிரும். பட் ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.